Hi friend, welcome to the channel Tricycle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படினா மீன் குழம்பு வைக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு மீன் குழம்பு மண் சட்டியில வைக்க போறோம். ஏன் மண் சட்டி யூஸ் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படினா நம்ம செய்யற உணவோட தன்மையும் சுவையும் மாறாம நமக்கு அப்படியே கிடைக்கும். மண் சட்டியில அதோட தன்மை மாறாது. மற்ற பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அதோட தன்மை மாறிடும். ஸோ வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு. அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 5 வரமிளகாய், 1 கப் வெங்காயம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது சீக்கிரமாக அரைப்படும். ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டு லைட்டாக ஒரு கலரி விட்டு, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கொத்தமல்லி பொடி போட்டதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வேணுங்கிற மசால் ரெடி ஆயிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம மண் சட்டி வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா முதல்ல தாளிக்கக்கூடாது. ஏன்னா மண் சட்டியில் தாளித்தோம்னா உங்களுக்கு கேஸில் வைக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகி இது உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா முதல்ல புளி கரைசலை ஊற்றி, இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், புளி ஒரு 50 கிராம் புளி எடுத்திருக்கோம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கலங்கட்டும். மண் சட்டி யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம எதுக்காக இதை இப்படி கலக்கி விடுறோம் அப்படின்னா இந்த புளி தக்காளியோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்குவோம். மசால் கலவை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அளவு டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதோட பச்சை வாசம்லாம் அடங்கட்டும். அதுக்காக மூடி வச்சிடலாம். ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது குழம்பு கெட்டியாகும். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நாம் மண் சட்டிங்கிறதுனால தாளித்து கொட்ட முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய்,
வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக போடுறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம மண் சட்டியில் எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இதை ஊற்ற போகிறோம். இப்போ தாளிச்சதை எடுத்து ஊற்றியாச்சு. உப்பு மட்டும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்படியே மூடி வச்சுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மீன் போட போகிறோம். மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் நல்லா ஒவ்வொரு பீஸாக போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மண் சட்டியில் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.